ஐயா வணக்கம். இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட மதிப்பெண் சான்றிதழ் என்பது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்துங்க, முதல் ஆண்டு மேல்நிலை பள்ளி கல்வி என்பது ஒரு கோர்ஸுங்க. அந்த கோர்ஸ்ல டெக்ஸ்ட் புக்கை பார்த்தோம்னா கூட அது ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர், ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் தான் போட்டிருப்பாங்க. இதுவே மேல்நிலை பள்ளி கல்வியை முதல் ஆண்டு முடிச்ச உடனே ஒரு தேர்வு, அதற்கான மதிப்பெண் சான்றிதழ். இரண்டாம் ஆண்டு முடிச்ச உடனே அதற்கான தேர்வு, அதற்கான மதிப்பெண் சான்றிதழ். ரெண்டையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு முழுமையான ஒரு மதிப்பெண் சான்றிதழ் இறுதியாக கொடுக்கிறது அப்படின்னு சொல்றது உண்மையிலே மாணவர் மத்தியில உற்சாகத்தை கொடுக்கும். நாம முழுசா படிச்சிருக்கோன்றதையும் அவங்களால மனப்பூர்வமா உணர. இப்போ அவங்க முழுசா தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனா பல பேருக்கு அவங்க முழுசா படிக்கலையோ என்ற சந்தேகம் இருக்கிறது. இப்ப அந்த சந்தேகத்தை எல்லாம் போர்க்கக்கூடிய வகையில இந்த முறை பயன்படுங்க. ஆசிரியர்களுக்கும் இது உற்சாகத்தை கொடுக்கும். முதலாண்டு நடத்தியிருக்கோம், தேர்வு நடத்தியிருக்கோம், பிள்ளைங்க படிச்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க அப்படின்ற அந்த உற்சாகத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. இதை வரவேற்கிற கல்வியாளர்கள், உங்களை போன்ற கல்வியாளர்களுமே கூட முன்வைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், பொதுத் தேர்வு கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அந்த பாடங்களை முழுமையாக படிப்பதற்கான நடவடிக்கையும் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறீர்கள். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதுதாங்க ரொம்ப முக்கியம். நாங்க பலமுறை அரசிடம் அதை வலியுறுத்திக்கிட்டே வரோம். நீங்க வெறும் தேர்வு முறையில் செய்யக்கூடிய மாற்றங்கள் மட்டுமே பள்ளி கல்வியை மேம்படுத்தாது. எனவே பாட வாரியாக ஆசிரியர் பணி இடங்கள் இன்னும் உருவாக்கல. தகுதிப்படுத்தப்பட்ட, அதாவது தகுதி உயர்த்தப்பட்ட மேல்நிலை பள்ளி கல்வியில போதுமான அளவுக்கு ஆசிரியர்கள் இல்ல. கணித ஆசிரியர்கள் சில பள்ளிகளை பாத்தீங்கன்னா கூடுதல் எண்ணிக்கையில மாணவர்கள் இருக்காங்க, ஆசிரியருடைய எண்ணிக்கை அந்த மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி இல்ல. அப்புறம் வேகன்சி, காலி இடங்கள் நிரப்பப்படாமல் நிறைய இருக்கு. அப்புறம் லெபார்டரி அசிஸ்டன்ட் போன்ற அலுவலக ஊழியர்கள் போன்ற பணியிடங்கள் தேவைப்படுது. ஏன்னா ஆசிரியர்களை கற்றல் கற்பித்தல் பணி மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர அதை தாண்டி பிற பணிகள் கொடுக்கும் பொழுது கற்றல் கற்பித்தல் நேரம் என்பது பாதிக்கப்படுது. இதெல்லாம் சேர்த்து கொடுத்தாதான் பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில கேள்வி எழுப்பி படிக்க வைக்க முடியும். இப்ப கேள்வி எழுப்பி ஆசிரியர்கள் படிக்க வைக்கணும் சும்மா நம்ம சொல்லிட்டு இருந்தா போறாது. அதற்குண்டான சூழலை அரசு உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றதான் அரசுக்கு நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை. இந்த 11ஆம் வகுப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விஷயமும் இருக்கும்பொழுது கூடவே இந்த ப்ளூ பிரிண்ட் முறை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பள்ளிக்கல்வித்துறை விடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இல்லையா? அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாங்க. அதாவது ப்ளூ பிரிண்ட்ன்றது கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணக்கூடிய டீச்சருக்கு உண்டான விஷயமே தவிர ப்ளூ பிரிண்ட்ன்றது ஸ்டூடெண்ட்டுக்கான விஷயமே கிடையாது. ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் புக்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதுல என்னென்ன பார்வை நூல்கள்னு பாடநூல்ல கொடுக்கப்பட்டிருக்கோ அது அத்தனையும் முழுமையாக படித்து அதன் மீது கேள்வி எழுப்பி விவாதித்து கற்றுக்கொள்ளுதல் தான் முழுமையான படிப்பு. எனவே அவங்க இனிமேல கொஸ்டின் பேப்பரை பத்தியோ கொஸ்டினை பத்தியோ கவலைப்படக்கூடாது. முழுமையாக பாடத்தை படிக்கணும். அந்த பாடத்துல எப்படி கேள்வி கேட்கப்பட்டாலும் பதில் எழுதக்கூடிய அளவுல அவங்க தயாராகணும். அந்த அளவுல கூட டெக்ஸ்ட் புக்கு பின்னாடியே ப்ளூ பிரிண்ட் கொடுக்கிற பழக்கத்தை கூட தமிழக அரசு கைவிடலாம். 11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு கொண்டு வருவது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைக்கப்பட்ட மதிப்பெண் சான்றிதழ் 11, 12 இரண்டு வகுப்புகளுக்கும் சேர்ந்து வழங்குவது குறித்தும் அதற்கான வரவேற்பும் அதிகமாகவே கல்வியாளர்கள் தரப்பில் இருக்கிறது. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள்.